அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானம் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் குடும்பத்தினர்கள், அவர் வெளிவந்த தோழர்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ச்சியாக கடன் சார்ந்த விஷயங்களை தான் பார்க்கிறோம். கடன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அவசிய தேவைக்காக வேண்டியதான் வாங்கப்படக்கூடியது என்பதை நாம் வரக்கூடாது. அந்த கடனை நிறைவேற்றுகின்ற பொழுது அழகிய முறையில் நடந்து கொள்வது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த கடன் விஷயங்கள் அப்படிங்கும்போது, கடன் அப்படிங்கிற வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் கொடுத்தவர் அவர் எந்த நிலையில் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஏன்னா அவருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவங்களுடைய தோரணை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடன் பட்ட நாம் அது சரியான முறையில் நிறைவேற்றணும். அந்த கடனை நிறைவேற்றும் போது அழகிய முறையில் நடந்து கொள்வது, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உம்மத்தினர்கள் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். ஒரு தடவை ஒரு மனிதரிடம் 40,000 காசுகள் வாங்கியிருப்பாங்க. அந்த இதை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. கொடுக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாங்கின அந்த 40,000 திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கொடுத்தவருக்கு என்ன செய்கிறாங்க, பகரமாக அவங்க துவாவும் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சரி, பொருள் கொடுத்துச்சு, அதை நம்ம கடன் நீங்கியது அப்படின்லாம் நினைக்காம துவா செய்கிறாங்க. அந்த இடத்துல பாரக்கல்லாஹு லக்க வ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குடும்பத்திலும் செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக அப்படிங்கிற அழகான ஒரு துவாவை அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அப்போ கடன் கொடுத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி கடன் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களை புகழ்வது, நன்றி சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாணி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகையினால பெருமானார் ஒரு ஹதீஸ் இருக்கு, ஹயாருக்கும் மஹாசினுக்கும் அல்லாஹ், உங்களில் சிறந்தவர் கடனை நிறைவேற்றும் போது அழகிய முறை நடந்து கொள்பவரே என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அந்த அல்லாஹ் நமக்கு அருள்